அவர்களுக்கும் கிராம பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவிலும் ஆற்றலிலும் ஊக்கத்திலும் உற்சாகத்திலும் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறக்கூடியது எதிரான நாடக கலையே நமது பிறந்தது வளர்ந்தது அறிந்தது எல்லாமே நமது தென் மாவட்டம் தான். அப்படி என்ற சாதனத்தால் வந்தவுடனே ஆடை அறிவித்தார்கள். மனிதர்களாக பிறந்துட்டா சாதி மத மேதம் என்பது வேறு. மாநில சென்மமாக பிறவியெடுத்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுக்கு அவசியம் 3 தேவை. அந்த 3 என்ன அப்படி என்ற காரணத்தினால் கிளியாத ஆடை, ஒழுகாத வீடு, பசியாத உணவு, இந்த 3ம் மனிதர்களுக்கு அவசியம் தேவை என்ற காரணத்தினால் வந்த உடனே ஆடை அணிவித்தார்கள். அத்துணை உள்ளங்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக எங்கள் முனியசுவாமி அவர்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஊருக்குள்ள வந்த உடனே டிரைவர் வள்ளியம்மா போய் வண்டியை மாட்டிக்கிட்டார். மாட்டின உடனே ஒரு அக்கா அவங்க என்னப்பா அப்படி மாட்டிக்கிறேன்னு ஓடியாந்து வண்டியை தள்ளிய வெளியேற்றி விடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு பண்பு, அது எவனோ யாரோ தெரியாது, அந்த இடத்தை விட்டு வெளியேற்றுமா. அதுதான் இந்த தமிழ் உயிர்மொழி ஒரு பண்பு. அந்த அக்கா அவர்களுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பேர் தெரியல இருக்கட்டும். இப்ப நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும். சிவனுக்கு அஞ்சுதல பிரம்மனுக்கு அஞ்சுதல. சிவனுடைய மனைவி பார்வதி அனுதினமும் பாத பூஜை செய்வது வழக்கம் சிவபெருமானுக்கு. அப்ப கூட ஒரு நாள் பிரம்மா வந்துடுறாரு. அவருக்கு இந்த அம்மா பாத பூஜை பண்ணிடுறாங்க. அப்ப பாத பூஜை பண்ணோடனே இந்த அம்மாவுக்கு மனசு சங்கடமா போச்சு. என்னடா நம்ம கணவர் நினைச்சு இவருக்கு பாத பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கணவர்கிட்ட சொல்லுது, சுவாமி நீங்க நினைச்சு நான் அவருக்கு பாத பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏமா கவலைப்படுற, பொறுமையாரு, 5 தலை இருக்கிறதுனால பிரச்சனை அப்படின்னு நமக்கு இந்த பிரம்மாவுடைய தலையை கிள்ளுன்னு உடனே இந்த தலையாக போட்டு கையை கம்பிக்கிடுச்சு. கையை கவுனா 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிமார்கள் எல்லாருமே கிண்ணட கும்பல் எல்லாருமே இழுக்கிறாங்க, வரல. அப்ப ஸ்ரீமன் நாராயணன் துதிக்கிறாங்க. ஸ்ரீமன் நாராயணன் ஞான திருஷ்டியில பாக்குறாரு, என்னடா நம்ம மச்சனுடைய கையில தலை தொங்குது எல்லாருமே இருக்கிறாங்கன்னு அவர் எல்லா விஷயத்தை அறிஞ்சுக்கிட்டாரு. உடனே என்ன பண்றாரு, பல்ல இழிக்க கடிச்சிருக்கவன் சிரிச்சான்னா விட்டுருவான். அப்ப அதுக்கு என்ன வழின்னா அன்றைக்கு கோமாளி வேஷம் போடுறாரு. அண்டர்கள் துயரம் நீக்க அயோத்திமா நகரில் வந்து தண்டகாரியம் செய்து சமுத்திரத்தை இணையை கட்டி கொண்டல் ராவணனை மாற்றி கோதண்டம் கையில் ஏந்தி கோலப்புள்ளாவும் சூடி ஞானப்புள் போலதாடி நானும் வந்தேன் கோமாளி வந்து தண்ணிக்கு குளிக்க வந்து சபையில சங்கர குதிக்க, சபையில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்கள் எல்லாருமே சிரிக்க, இந்த தலையாக போட்டு சிரிக்க கீழே விழுக. அன்னைக்கு போட்டோன்னே இந்த கோமாளி வேஷம் உண்மையில ஏற்றுக்க, இல்லைன்னா என்னமா சொல்லுங்க. அருமையான விளக்கம். என்ன நல்லா படிச்சிருக்கிறீங்க. ஆனால் அண்டர்கள் துயரம் தீர்க்கும்படி அயோத்திமா நகரம் வந்தார். யார் வந்தது, எங்க அவர் இருந்தது, எங்க அவர் எங்கே வந்தாரு? தேவையில்லாம பேசுறேன்னு வச்சுக்கோங்க பாரு. பூனை போட்டுக்கு பூனை கட்டி போடுவேன். உன் கம்புக்கெல்லாம் பயந்து ஒரு பேர் கிடையாது. கம்ப காட்டின நீ மேல வேணாம்ப்பா. என்ன நான் சொல்றது தவறு கேட்டீங்க, தப்பா சொல்லிட்டேனா? நான் உனக்கு தவறுன்னு கேட்டேனா? இது தப்புன்னு சொல்ல வந்தானா? என்ன கேட்கறீங்க? மகாவிஷ்ணு இருக்கிற லோகம் இது வைகுண்டம். வைகுண்டம். அப்ப வைகுண்டத்தில் இருந்து இந்த பூலோகத்தில் இந்த பூமி என்னும் மேடையில என்ன கோமாளி வேஷம் போட்டு அறையிலே கண்டத்துறையை உடைத்து தொப்பை சுற்றி சுண்ணாம்பு கோடிட்டு வேப்பமுறையை சொருகி முகத்தை அரிதாரமிட்டு தோல் பையிலே நீரை வைத்து தண்ணீர் பீசாக அடித்து இந்த பூமி என்னும் மேடையிலே குலுங்கி அவர் அப்படியே ஆடி வரும்பொழுதுதான் வாயுள்ள சிவராசிகள் எல்லாம் இவரை பார்த்து நகைக்க சிரிக்க, அப்பத்தான் சிவனுடைய கரத்தில் இருந்த பிரம்மாவுடைய கபாலம் என்ற அந்த சிரமும் எல்லா உலகமே சிரிக்கிறார்கள் என்று இதுவும் சிரிப்பதற்காக வாயை திறக்க குடி விட்டது. அருமையான விளக்கம். கவிதையோடு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன, 60 கோமாளியை நான் சந்திச்சிருக்கேன். இதந்தி அந்த 60 கோமாளிக்கு இந்த மாதிரி இந்த கவிதையோடு அந்த மூலக்கருத்து வரல. ஆனா உங்ககிட்ட வந்திருக்கிற அப்படின்னா அந்த விட்ட இடமாவது தெரியுமா? அது எங்க? திமுரு தானே. சுத்தி மத்தி கோளாறு குளத்துல மாலையை போட்டு கடா வெட்ட போற மாதிரி கூட்டிட்டு போற பத்தியா? அதான் ஆடு வணக்கிறவர்களை நம்பாதான் கிடாய். என்ன நீ இடத்த கூட்டும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இதுக்குதான் நீ வர்ற அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நல்லா தெரியும். தம்பி அந்த முடி விட்டுச்சுல, அந்த விட்ட இடம் எதுன்னு கேட்கிறாரு. மயான அதாவது சங்க வளர்த்தது எங்க? தமிழ் வளர்ந்தது, சங்கம் வளர்த்தது மதுரையில. மதுரை என்பது அது 3வது இடம். அந்த மதுரையில அங்க விட்ட வாசல்னு ஒரு இடம் இருக்கு. ஓஹோ.
அந்த இடத்துல விழுந்து இரு ஓடுகளாக பிரிஞ்சனால ஈரோடு. சரியா? உண்மை உண்மை. தப்பிச்சே படைச்சு போ. இதெல்லாம் எனக்கு நீ சட்டம் போடாத. என்ன தப்பிச்சு போ இல்லையா? நீ சொன்னது உண்மையான ஒரு விளக்கம். நான் ஏற்கொண்டேன். ராகமுறை முறையா படிச்சுவேன் நானு. அப்படியா? புராணங்கள் எத்தனை? 18 புராணம். 19 புராணம் எனக்கு தெரியும். அது என்ன 19வது புராணம் என்ன? புராண புராணம். சரிதான்யா. உன் நாட்டிலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. வாழ்க மகனே. பொய் சொல்லக்கூடாதா? பொய் சொல்லலாம். பொய்யெல்லாம் ஒன்றாய் சேர்த்து பொறித்து வைத்து இந்த பொய் உடம்பை மையந்தால் மையாரி பெருமை ஏழை பராபரம் பொய் சொன்ன வாய்ப்பு போதான் கிடையாது. வேணாம்யா. பொய் சொல்லித்தான் பிறப்பு ஓட்டணுங்கிறது எங்க வாரிசு கிடையாது. ஆக நான் என்ன சொல்றேன் தெரியுமா? உங்க பேர் என்ன? நான் இழுச்சப்பட இனி கேட்பேன். அவனே கேட்பேன். இழுச்சாப்பேரா? இழுச்சாப்பேரா வந்தது யாரு? ஏன் பாட்டேன். ஆமா, நரசிம்ம அவதாரத்தில் அவர் ஏற்பட்டவர். நான் கேட்கிறேன், உங்க அப்பாவுக்கு தொழில் என்ன? எங்க அப்பாவுக்கு தொழில் படைக்கிற தொழில். என்ன படைக்கிறாரு? உலகத்தில் உள்ள ஊர்பட நடப்பட இருப்பட வரப்பட சுருக்கட சொல்லப்பட 84 லட்சம் சீவர்கள் படைக்கிறவர் எங்க அப்பா. 84 தாவரங்களை படைச்சிட்டு ஏன் பிதா? இப்ப இழந்த பழம் பார்த்துருக்கீங்களா? இழந்த பழம் வைப்பாங்கல்ல, இழந்த மரம் பார்த்துருக்கீங்களா? இழந்த மரத்துல இது பறவை பட்சியில உட்காராது. நம்மளும் போனாலும் கொக்கி போட்டு இழுக்கிறோம். அந்த இழந்த மரத்துக்கு சாபத்தை கொடுத்தது யாரு? நீ சரியான பெரிய உங்க சித்தப்பா தான் மருத்துவம் பண்ணியிருப்பேன். ஆனா நான் பெரியவர் யாரையும் சந்திச்ச கூட செத்து போயிட்டாங்க. அதுதான் மனசு சங்கடமா இருக்கு. ஏன்னா என்ன சொல்றியப்ப? ஐயா நீ வேற ஒன்னே ஓயாம விட்டுற. அப்படியே உங்க ஆளெல்லாம் நிறைய ஆளை சந்திச்சு வந்துட்டேன். நீங்க நல்லா இருக்கணும். ஏன்னா அடுத்து எனக்கு சண்டை போட ஆள் வேணுமே. நீங்க வேற நீங்களும் போயிட்டீங்கன்னு என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்மளாம் நீங்க எல்லாம் செத்து 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இது ஆகி நிக்குது. சொல்லு. நீ இப்பதான் நீ கொட்டி சிக்கல் போடுற. நீ அதை நான் பேசுற இடத்துல பேசிக்கிறேன். பேய் நடமாடக்கூடிய நேரம் என்ன? பேய்கள் நடமாடக்கூடிய நேரம் என்ன? பேய்கள் எல்லாம் நடமாடும் விதம் அதுதானையா சுடுகாடு. இடம் சுடுகாடு எந்த நேரத்துல வரும்? அது ஏன்னா அது இரவு நேரத்துல. இப்ப நீ எந்த நேரத்துல வந்திருக்க? நான் இரவு நேரத்துல வந்திருக்கேன். நீ ஒரு பேய் தான். சொல்லு. பேய் மறுபெயர் என்ன தெரியுமா? பேய் என்ன சொல்லுங்க. மனம் தான். ஆமா. இந்த மனம் எப்படி என்னிடம் நீ பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல உள்ள நமது பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றதோ, என்ன பண்றாங்களோ என்று இந்த மனமாகப்பட்டது எப்படி அங்கு உலாவிக் கொண்டிருக்கின்றதோ அந்த மனமே ஒரு பேய் தான். நினைக்க கூடாது சாமி. யாரு வயநாட்டுல பூரா பேருமே சம்பாதிச்சு வச்சுட்டு படுத்துவோம். உண்மை என்னமா ஐயா கட்டி உழைச்சிருப்போம். ஏதோ புள்ள குட்டிகளுக்கு சேர்த்து வைப்பான். ஆண்டை பார்த்து கொடுத்தாத்தேன். இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படியே நினைக்க கூடாது. சந்தேக புத்தி படைச்சாலும் போல தெரியுது. யாரு சந்தேகம் என்பது பொல்லாதது. பேசி அதுக்காக தயவுசெய்து நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. ஒரே குத்தி குத்திக்குவேன். பதில சொல்லு. நீ கேட்டு உனக்காக சொல்றதுனால அமர்ந்து இருக்கிறவர்கள் இந்த பெரியவர்களுக்காக நான் சொல்றேன். சொல்லு. ஏன்னா இந்த பூமியில பூலோகத்துல இளந்தை வரமாக வந்தது யாரு? சொல்ல மாட்டேன். நான் என்ன உன்னை மாதிரி கூலிக்கு வந்திருக்கேன். ஆனா ரொம்ப விவரமா சிக்கல்ல உன்னை மாட்டின இருப்ப அங்கதான் எங்க கோமாளி நிக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா பிரம்மாவுடைய படைப்புல இந்த உலகத்துல 84 சிவகங்களை படைக்கிறார்னா அதுல இந்த தாவர இனங்களிலே இளந்தை மரம், இளந்தை செடி இந்த பூமியில அந்த இளந்தை மரம் நிழலுக்கு கூட எந்த பறவை பட்சிகள் கூட போய் அங்க ஒட்டாது. காரணம் என்ன? அதனுடைய அதுல உள்ள முள்ளுடைய தன்மை கொத்தி புடிச்சு எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் எந்த ஜீவராசியும் அந்த நிலவுக்கு கூட அங்க போக உண்டாது. அப்படி அதற்கு ஒரு சாபம் கொடுத்தது யாரு? இதெல்லாம் நீ திட்டம் கொடுத்த வந்தியா? இல்ல வரும்பொழுது யோசிச்சியா? இல்ல இவனை இப்படித்தான் கேட்டு அசிங்கப்படுத்தணும்னு என்ன பண்ண வந்தியா? எந்த நேரம் யோசிக்கிறேன் என்ன வருது நான் கேட்டுறேன் அப்படிங்கிறீங்க. இதனாலே என் நாளுக்கு போட மாட்டாங்க. கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துவாங்க. ஆமா, அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். சரி. ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னன், துக்குமாங்கிற மன்னன் காட்டுக்கு வேட்டைக்கு வர்றேன். வந்த இடத்துல தண்ணீர் கலைப்பு என தாகம் அடிக்கிறது. நாலா கணக்கு பார்க்கிறார். நீர் இல்லை எங்கும் கிடைக்கவில்லை. அப்பதான் வானத்தில் ஈசானிய மூலையில கொக்குகள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கிறது. இன்றுமே பாருங்களேன், இந்த கொக்கு இனங்கள் எல்லாம் குளிர்ச்சியான பகுதிகளில் அது வாழ ஆரம்பிக்கும். அங்கதான் அது வாழும். அப்பதான் இந்த கொக்குகள் எல்லாம் பறந்ததை இந்த மன்னன் பார்த்தான். அடடா, கொக்கெல்லாம் பறக்கிறது. ஒரு வேளை அந்த திசையை நோக்கி போனா நீர் தண்ணீர் கிடைக்குமே அப்படி என்று போகும் வழியிலே ஒரு முனிவருடைய குடிசை இருக்கிறது. அந்த குடிசையிலே முனிவருடைய மனைவி மட்டும் இருக்காங்க. அன்னவரிடம் இவன் போய் கேட்கிறேன், அம்மா நான் ஒரு மன்னன் வேட்டைக்கு வந்தேன்.
தண்ணீர் தாகமாக இருக்கிறது, உங்களிடம் நீர் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டவுடனே அவள் ஒரு மண்கலை ஏற்ற தண்ணீரை கொண்டு வந்து இந்தாங்களையான கொடுத்தார். தண்ணீரை வாங்கி தாகம் தீர அருந்தினான். அருந்திய பிறகு திரும்பி அந்த கலசத்தை கொடுக்கும் பொழுது அவள் கையால வாங்கி அப்பதான் சொன்னானா, ஐயா உன் தாகத்திற்கு நான் தண்ணீர் கொடுத்தேன், நீ அறிந்து விட்டாய். இப்ப என்னுடைய தாக விட நீ தீர்க்க வேண்டும் வா அப்படி என்று அந்த பெண்ணாகப்பட்டவள் சொல்ல, அப்பதான் இவன் பார்த்தானா, தாயே வேண்டாம், நீங்களோ முனிவருடைய பட்டினி, எனக்கு தாய்க்கு சமம், ஆனால் நான் உங்களுடைய இணக்கத்திற்கு நான் இணங்க மாட்டேன் என்று மறுக்கிறான். அப்பதான் அவன் சொன்னால், நீ என் மேல நீ விருப்பம் கொள்ளவில்லை, ஒரு ஆணாகப்பட்டவன் ஒரு பெண்ணை விரும்பி அற்புதம் பண்ணாதான் சாஸ்திரமே தவறு, ஆனால் ஒரு பெண்ணு ஒரு ஆடவனை விரும்பி அதுல போகம் பண்றதுனால தப்பே கிடையாது வா அப்படி இந்த பெண்ணாகப்பட்டவள் சொல்கிறார். அப்பதான் அப்பவும் இவன் மறுக்கிறான். அப்பதான் இவனுக்கு கோபம் வருகிறது. உன்னுடைய உடம்பில் உள்ள அழகையெல்லாம் என் கண்ணுக்கு முன்னால காட்டி என் ஆசையை தூண்டிவிட்டாய். என் ஆசைக்கு நீ அடங்காத காரணத்தினால் உன் உடம்பெல்லாம் குஷ்டரோகாக போக கடவுளாய் என்று சாபத்தை கொடுக்கிறான் அந்த பெண்ணும். அந்த சாபத்தின் தன்மையால் ஒரு தலைமுறை தடாகத்திலே குளத்திலே போய் மறைமுகமாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அறிந்த இந்திரலோகத்துக்கு அதிபதி இந்திரன் அந்த ருக்குமாங்கர் மன்னன் ரூபத்திலே அந்த பெண்ணிடம் வருகிறான். அந்த பெண்ணு யார் தெரியுமா? கவி முனிவருடைய மனைவி முகுந்தை. அப்ப அந்த ருக்குமாங்கர் மன்னன் ரூபத்திலே இந்த இந்திரன் வந்தவனை பற்றி அவ பார்த்தா, நீ எங்க சுற்றி ஏகட்ட நீ வந்துதான் ஆகணும் அப்படி என்று அவள் அவனோடு கூடி அழகான ஆண்மகனை பெற்றெடுக்கிறாள். அந்த ஆண்மகன் ஒரு 6-7 வயது வந்த உடனே முனிவர்கள் எல்லாம் சரி பாராயணம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல சமமாக இவனும் போய் அமர போறான். அப்பதான் அந்த முனிவர்கள் இவன் சிறுவனை பாருங்க, எங்களிடம் இருப்பதற்கு நீ அருகதை அற்றவன் சென்று உள்ளார் அப்படின்ற மறுத்த உடனே தாயிடம் வந்து சொல்கிறான், அம்மா என்னை முனிவர்கள் எல்லாம் என்னை ஏளனமாக தவறாக பேசிக்கிட்டாங்க. எங்க அப்பா யாரு, இந்த வயதிலிருந்து என் தந்தை யார் என்று தெரியாமல் நான் வாழ்ந்து விட்டேனே, எங்க அப்பா யாரு என்று கேட்டவுடனே தாய் சொன்னாரா, உங்க அப்பா வந்து நாட்டை ஆளக்கூடிய மன்னன் தான், உன்னை எந்த முனிவர் உன்னை வந்து தப்பா பேசுறது அப்படின்னு தாய் மகன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அடியை நாரதன் அந்த இடத்துல பிரசன்னமாகி அந்த சிறுவனிடம், சிறுவன் கிழிச்ச மகன், அப்பதான் என்ன சொல்றான், கிழிச்சமதா முனிவர்கள் உன்னை பேசினது தவறே கிடையாது, உண்மைதான், ஆனால் இது உன் தாய்க்கு தெரியாது. அதனால்தான் நீ உண்மையிலே தவறான வழியிலே பிறந்தவன். காமப்பசிக்கு கட்டுப்பட்டு உன் தாய் உன்னையே வந்தது யாரு போனது யார் என்று தெரியாம உன்னை ஈடெடுத்த காரணத்தினால் இதனால் வந்த ஒரு நியதிதானப்பா நீ பிறப்பு அப்படி என்று அடியே நாரதன் சொன்ன காரணத்தினால் இதை ஏற்றுக்கொண்டு அந்த சிறுவன் பார்த்தான். அப்பையா, அப்போ ஒரு காமப்பசிக்கு கட்டுப்பட்டுத்தான் இவள் என்னை பெற்றாரா அப்படி என்று பெற்ற தாய்க்கு அந்த சிறுவன் பிள்ளை சாபம் கொடுக்கிறார். அது சண்டாளி, நீ எல்லாம் ஒரு பெண்ணா, பெண் இனத்துக்கே இழிவாக போற காரணம் என்று என்ன, இந்த பூலோகத்திலே எந்த பறவை பட்சிகள் கூட ஒரு நிலவுக்கு கூட வந்து ஒன்றாமல் இல்லாமல் போற ஒரு இளந்தை மரமாக போற கடவுள் என்று பெத்த புள்ள பெத்த தாய்க்கு கொடுத்த சாபத்தின் நன்மையினால்தான் இந்த பூலோகத்திலே இளந்தை மரமாக இருப்பதற்கு காரணம். நீங்க கேட்டதற்கு விளக்கம் இதுதான். நம்ம சரியா கை தட்டுற இல்லை என்ன நீ வேணா தொட்டு பேசிட்டு பேசக்கூடாது, சொல்லிட்டு இல்ல பேசாம இருக்கணும். போப்பா அங்க போ, நேரம் ஆகத்தான் செய்ய, நீ 22 மணிக்கு ஆரம்பி நாடகத்தை, நேரம் ஆகத்தான் செய்ய. அக்கா வந்து படுத்து சாப்பிட்டு போன வந்தியா, ஒரு இன்னும் இருக்கு உனக்கு, வா எந்த புராணத்துல இருக்குது? ஏன் அதை தெரிஞ்சு நீ என்ன உனக்கு தேவை கேள்வி. நீ என்னை கோமாளியை கேட்டு அவர் அண்ணன் சொன்னார், என்ன சொன்னார், கிருஷ்ணன் சொன்னார்ல, ஆமா அது மாதிரி எனக்கும் உன்னை முடிச்சு போறான்னு சொல்லிடக்கூடாதுல்ல, பேர் இருக்கணும்ல, காணி சொல்லிட்டு வரணும்ல, இந்த வழியே வரணும் முடியும் கணக்கு இருக்குல்ல, நீ வந்த வழியெல்லாம் சேர்த்தேன், எந்த புராணத்துல இருக்கு சொல்லு. ஆக இதெல்லாம் என்னிடம் கேட்டு என் மாதிரி வர இன்னொருத்தர் நாரதனை போட்டு நீ போட்டுவாங்க. ஏன் நீ வேற கேட்ட விநாயக புராணம் பரவாயில்ல, அருமை. இப்ப தட்டுங்க, நன்றி, வாழ்த்துக்கள். சரி, அருமையா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தொழில் வந்து கழகம். உங்க அம்மா பேர் என்ன? கலைமகன் கலைவாணி. உங்க அப்பா? பிரம்மதேவன். பரவாயில்ல, என் பேர் வந்து வீரதேவன், தந்தை பேர் நம்பி, தாயின் பேர் நங்கை மௌலி. எனக்கு கற்று கொண்டு ஆடவர்களும் சொல்ல இசைக்காரன் கேட்டது உடன்பிரபாத தங்கை வள்ளி. அப்படியா? அருமையான ஒரு விளக்கத்தை அப்படியே அற்புதமா சொன்னீங்க. வள்ளியா வந்திருக்கு இங்க உள்ள இருக்கு. அப்படியா? உள்ளே இருக்கா? திரைப்பணத்துக்குள்ள உள்ளே இருக்குன்னா என்ன தப்பு பண்ணாங்க? உள்ளே இருக்கு, திரைப்பணத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்ற. சரி, அண்ணவர்களை அடியை நான் பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னாடி ஏன் அதை நான் என்ன செய்ய வேண்டும்? பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவ்வளவு தானே? ஆனா உங்களோட உயரம் கூட இருக்காங்க. அதை நான் எனக்கு அதை எதிர்பார்க்கவில்லை. நான்
அது உயரமா இருக்கு, அது குட்டையா இருக்கு. மாமா ஓடியாமா ஐயோ, ஐயோ, குடிச்சை அம்மாளே. உடுமையை போல உடுத்த விட்டேன் அம்மாளே. நம்முடைய இடத்திற்கு நாரத மந்திரி சென்றிருக்கிறார். சுவாமி யோ சுவாமி சாமி கிட்ட வந்து சாமி கொடுப்பாரு. வாழ்வு வளர்ச்சி அடைய வேண்டும். இடத்திற்கு தலைவியை அழைத்து வாருங்கள், பார்க்கலாம். கண்டா மட்டும் நல்ல இனிப்பு. டேய், குட்டியா. தங்கச்சி. அம்மா. அவன் கொஞ்சம் கதாநாயகி மாடு மாதிரி கட்டுறாரு. நியாயமா? அஞ்சா வீரரம்மா, பாரதம் போற்றும் தலைவரம்மா, முக்குள வம்சத்தில் பிறந்தாரம்மா, முப்புராமழிக்கே தேவரம்மா, படைக்கு அஞ்சா வீரரம்மா, பாரதம் போற்றும் தலைவரம்மா, படகி அஞ்சாயிரமா பாடுபட்டார் மக்களின் மனதால் ஆளப்பட்டார். புரட்சி
தாசிரமாலை கற்றவராம் நாமம் போகிவர் கற்றவராம் இனிமே மலையாள வந்திவரே தென்னகம் போற்றும் தேவரம்மா தேவரம்மா படைக்கு எஞ்சாம் வீரரம்மா ஆழம் போற்றும் தலைவரம்மா இளந்தாரம்மா கூறாமல் தேவரம்மா மடக்கிறந்த வீரம்மா